ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். கம்சன் அனுப்பிய அசுரர்களில் பூதனை சகடாசுரன் 2 பேருமே ஆயர்பாடி கோகுலம் இதுக்கு அருகாமையில் தான் எங்கேயோ மாண்டு போயிருக்கா. இதை தெரிஞ்சின்ற உடனே கம்சன் அங்குதான் தன்னை கொல்ல பிறந்தவன் இருக்கிறான் அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறான். மீண்டும் 3ஆவதாக ஒரு அரக்கனை அனுப்புகிறான். இந்த தசகத்தோட தலைப்பு திருணாவர்த்த வதம். திருணம் என்றால் புல், புழுதி, தூசி, இதையெல்லாம் திருணம்னு சொல்லுவா. ஆவர்த்தம்னா அந்த தூசி புழுதி சுழண்டு சுழண்டு ஒரு சுழல் காற்றாக வருவது. இந்த அசுரன் புழுதி புயலாக சுழல் காற்றாக வந்தான். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். துவாமே கதா குரு மருத்புரநாதவோடும், துவாமே கதா குரு மருத்புரநாதவோடும், காடாதிரூட கரிமாணமபாரயந்தி, गाढाधिरूढ गरिमाणमपारयन्ति, माता निधाय शयने किमिदं वदेति, माता निधाय शयने किमिदं वदेति, ध्यायन्त्यचेष्टत गृहेषु निविष्टशङ्का, ध्यायन्त्यचेष्टत गृहेषु निविष्टशङ्का, त्वामेकदा कुरु मरुत्पुरनाथवोढुं, गाढाधिरूढ गरिमाणमपारयन्ति, त्वामेकदा गुरुमरुत्पुरनाथवोढुं, गाढाधिरूढ गरिमाणमपारयन्ति, माता निधाय शयने किमिदं वदेति, ध्यायन्त्यचेष्टत गृहेषु निविष्टशङ्का, माता निधाय शयने किमिदं वदेति, ध्यायन्त्यचेष्टत गृहेषु निविष्टशङ्का. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். குரு மருத்புரநாத, ஓ குருவாயூரப்பா, ஏகதா மாதா, ஒரு நாள் தாய் யசோதை, துவாம் ஓடும் அபாரயந்தி, உன்னை தூக்க இயலாதவளாக ஆனாள். ஏன்? காட்ட அதிரூட கரிமானம், மிக அதிகமான எடையோட கனமாக இருந்தாய் நீ, அதனால். சயனே நிதாய, அப்படிப்பட்ட உன்னை படுக்கையிலே கிடத்திவிட்டு, பதக்கிம் இது, ஐயோ இது என்ன, ஏன் இப்படி இருக்கு என்று நிவிஷ்ட சங்கா, மனதில் ஐயம் கொண்டவளாக கலக்கம் கொண்டவளாக ஆனாள். பிறகு தியாயந்தி, இறைவனை தியானித்தவாறு, கிரகேஷு அச்சேஷ்டத, வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். துவாமேகதா குரு மருத்புரநாதவோடும், காடாதிரூட கரிமாணமபாரயந்தி, மாதா நிதாய शयने கிமிதம் வதேதி, ध्यायन्त्यचेष्टत गृहेषु நிவிஷ்டசங்கா. குருவாயூரப்பா, உன்னுடைய தாய் யசோதை ஒரு நாள் உன்னை மடியில் வைத்து கொண்டிருக்கும்போது திடீரென்று நீ மிக கனமாகிவிட்டாய். எந்த அளவுக்குன்னா, யசோதையால் குழந்தைய அதுக்கு மேலே மடியில் வச்சுக்கவே முடியல. அந்த அளவுக்கு எடை அதிகமாக கனமாக ஆக்கிட்டான். குழந்தைய படுக்கையில் போட்டுட்டு வீட்டு வேலைகளை கவனிக்க தயக்கத்தோடு போகிறா யசோதை. ஏன்னா அவளோட மனசு எப்படி திடீர்னு குழந்தை இப்படி ரொம்ப கனமாக ஆக முடியும் அப்படின்னு அதை சிந்தித்து கொண்டே வீட்டு வேலைகளை செய்தாள் என்று பட்டத்திரி கூறுகிறார்.